அண்மை செய்தியை பார்க்கிறோம். வக்ஃப் சட்ட திருத்தத்தின்படி நடவடிக்கை எடுக்க விதிக்கப்பட்ட இடைக்கால தடை தொடரும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு டெல்லி செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சுசித்ரா, மே 15 வரை தடை தொடரும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்கள். வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிரான மனுக்கள் மீதான விசாரணை இன்று தலைமை நீதிபதி சஞ்சீவ் கர்ணா தலைமையிலான அமர்வில் எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் விரிவான விசாரணை என்பது நடத்தப்பட வேண்டிய தேவை உள்ளது. குறிப்பாக வக்ஃப் சொத்துக்களை பதிவு செய்வது, மாற்றம் செய்வது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் என்பது விரிவாக விசாரிக்கப்பட வேண்டிய அம்சங்களாக உள்ளதால் தான் 14ஆம் தேதியுடன் ஓய்வு பெறவிருக்கும் நிலையில் புதிய அமர்விற்கு இதை மாற்றுவதாக அவர் அறிவித்து அந்த வழக்குகளை வேறு அமர்விற்கு மாற்றி ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதன் மூலம் 15ஆம் தேதி புதியதாக தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க உள்ள BR கவாய் தலைமையிலான அமர்வானது இந்த வழக்குகளை விசாரிக்கும் எனவும் விரிவான விசாரணைக்கு பிறகு உரிய உத்தரவுகள் என்பது பிறப்பிக்கப்படும் என்ற ஒரு தற்பொழுது தகவலையும் தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளார். அதே சமயம் ஏற்கனவே கடந்த முறை விசாரணையின் பொழுது பிறப்பிக்கப்பட்ட அந்த உறுப்பினர்கள் நியமனம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் என்பது அதன் மீதான இடைக்கால தடை என்பது தொடரும் எனவும் 15ஆம் தேதி விசாரணைக்கு வரும் பொழுது அது தொடர்பான உத்தரவுகளை உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் என்ற ஒரு தகவலையும் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கர்ணா தலைமையிலான அமர்வானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. நன்றி சுசித்ரா, விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.